எல்லாத்துக்கும் வணக்கம். நமது வாடிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வாடிக்கையாளருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 விஷயங்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வாடிக்கையாளருக்கு சொல்லிருவோம். தயவு செஞ்சு நீங்க மூட்டையில எழுதும்போது என்ன அட்ரஸ் போடுறீங்க? உங்க பேரு, உங்க ஊர பேரு போடுங்க. நான் எல்லாத்துட்டயும் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது ஒரு சில பேர் தான் கேட்குறீங்க. வேற யாருமே அத கேட்கறது இல்லைங்க. பாருங்க இதெல்லாம் நான் யாருதுன்னு பதில் சொல்லுவேன். யாருதுன்னு நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க பாருங்க. இங்க பாருங்க. பண்டல்ல எதுவுமே எழுதாம வச்சுருக்கிறீங்க. ஒண்ணுமே எழுதல. அங்க பாருங்க. மேல பாருங்க. ஒண்ணுமே எழுதாம இருக்குது. இங்கேயும் எழுதல. இங்கேயும் எழுதல. வெயிட்ட மட்டும் எழுதியிருக்கிறாங்க. வேற எதுவுமே எழுதல. சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துலயும் அதே மாரி தான் போட்டு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க. இதில நான் கண்டே பிடிக்க முடியல. என்னோடது போட்டிருக்கிறீங்க. சரண் கார்மெண்ட்ஸ் திருப்பூர்ன்னு வந்து என்னோட பேர் போட்டிருக்கீங்க. நம்ம கம்பெனி பேர் போட்டிருக்கீங்க. ஆனா உங்க பேர் போடல. இப்ப இது 4 பண்டல் வந்திருக்குது. 4ன்னு போட்டிருக்குது. டிபிஆர் திருப்பூர்ன்னு போட்டிருக்கு. எல்ஆர் நம்பர் இருக்குது. உங்க பேர் எழுதல. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? யார் பேர்ல போடுவேன்? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே என்னால பண்ண முடியல. தயவு செஞ்சு நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க பேரும், உங்க ஊர் பேரும் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எதுவுமே போடாம நான் யாரத கண்டுபிடிச்சு நான் எப்படி பண்ண முடியும்? எல்லாமே அப்படித்தான் இருக்குது. இங்க பாருங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பூரா அப்படித்தான் இருக்கு. இதுவும் அப்படித்தான் இருக்கு. இதுவும் அப்படித்தான். இது எழுதியிருக்கு. எழுதுனது தனியா வச்சிருக்கிறோம். எழுதாது இருக்கு. நான் யார வச்சு கண்டுபிடிப்பேன்? சொல்லுங்க பாப்போம். 2வது அது ஒண்ணு. இனிமேல் அடுத்த டைம் என்ன பண்றீங்கன்னா, எழுதும்போது கண்டிப்பா வந்து உங்க பேரும், உங்க ஊர் பேரும் போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நம்ம பசங்க ஊருக்கு போனாங்க. தீபாவளிக்கு பசங்க ஊருக்கு போகும்போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி எனக்கு 1 வாரம் லீவ் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு 1 வாரம் லீவ் போட்டு குடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு இப்ப 10ஆம் தேதி வந்து பீகார்ல எலக்ஷன் சொல்லிட்டு, தீபாவளிக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்க. அது நமக்கு தெரியல. ஆனா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால வந்து நம்ம நெறைய ஸ்டாக் ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் வந்து உதறி கை நம்மனால குடுக்க முடியல. டெம்பரவரியா ஒரு 2 பசங்க வந்திருக்காங்க. இப்ப டிரான்ஸ்போர்ட் போயிருக்காங்க. டெம்பரவரியா ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் பொறுமையா பார்த்து, பொறுமையா காத்து எங்களைய வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு இந்த வாரத்துல மேக்ஸிமம் அடுத்த வாரத்துல வந்து டோட்டல் ஸ்டாக் நாங்க முடிச்சுருவோம். தீபாவளிக்கு ஊருக்கு போனவங்க வராதனால இந்த பிரச்சனை. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸுக்கு நெறைய பேர் கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. சார் சர்வீஸ் ஆள் வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் வரட்டுமா? நீ வரட்டுமான்னு கேட்டீங்க. இல்ல நம்ம பையனே வந்து உடம்பு வந்து க்யூர் பண்ணிட்டாப்ல. உடனே உடம்பு ரெடி ஆயிருச்சு. இப்ப என்னன்னா புது ஆக்டிவா வந்திருக்கிறாப்ல. புதுசா வந்திருக்கிறாப்ல. புதுசான்னா உடம்பு எல்லாம் ரெடி பண்ணி பழைய இருந்த விட இப்ப கொஞ்சம் இதா வந்திருக்கிறாப்ல. 2வது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சர்வீஸ் எங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் நம்மளோட சர்வீஸ் அதிகமா வராது. நம்ம மிஷின்ல வந்து சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு வரும்போது நாங்க ஃபோன்ல சொல்லிக் குடுத்துர்றோம். ஸோ மேக்ஸிமம் நம்மளுது வந்து சர்வீஸ் வர்றதில்ல. இப்ப வெளிய ஒரு நிறுவனத்துல மிஷின் எடுத்தவங்களும் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. அவங்களுக்காக தான் இப்ப நான் அந்த முக்கியமா இந்த விஷயத்த நான் சொல்லப் போறேன். நீங்க வெளிய வந்து நீங்க எங்க மிஷின் எடுத்தாலும், நீங்க நம்ம ஆபீஸ் நம்பருக்கோ, இல்ல எங்க நம்பருக்கோ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் உங்க வீடு தேடி வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி குடுக்குறோம். அதைய வந்து இப்ப நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெறைய பேர் வந்து சார் நான் மிஷின் வாங்கிட்டேன். அந்த கம்பெனி இல்ல. இல்ல வந்து எங்களுக்கு சர்வீஸுக்கு வர்றதில்ல. சரியான சர்வீஸ் பண்றதில்ல அப்படின்னு நெறைய ஃபோன் கால்ஸ் நெறைய வந்து நமக்கு என்குயரி கால் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதுக்காகவே நம்ம என்ன பண்ணிடணும், வெளிய ஊர்களுக்கும் சரி, வெளிய மிஷின் வாங்குனவங்களுக்கும் சரி, நம்ம சைடுலருந்து சர்வீஸ் பண்ணி குடுக்கலாம். நம்மனால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணி குடுக்கலாம். அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு ஏதாவது மிஷின் வந்து ஏதோ பழுது ஏற்பட்டாலோ, இல்ல வேற ஏதாவது சிக்கல் மிஷின்ல இருந்து சிக்கல் ஏற்பட்டாலோ எங்களை அணுகுங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வர்றோம். வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி குடுக்குறோம். அதுக்குண்டான சார்ஜ் என்ன வருமோ, நீங்க வந்து சர்வீஸ் இன்ஜினியர் வருவாரு. அவர்ட்ட குடுத்து நீங்க வந்து பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இது வந்து எங்கனால முடிஞ்சது உதவின்னு சொல்ல வேணாம். எங்கனால முடிஞ்சது நாங்க பண்றோம் அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க வெளிய எங்க வாங்குனாலும் எந்த மிஷினா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க வந்து மிஷின் வந்து பழுது பார்த்து தரப்படும். 1. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட மிஷின் வந்து இது ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த மிஷினோட வேலை என்ன? ஏது? இந்த மிஷின் வந்து எந்த மாரி இயந்திரம்? இது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்துறது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல போட்ட வீடியோ நெறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து புதுசா கேட்குறாங்க. இது என்ன? இதோட டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காக நம்ம சொல்றோம். அதாவது வந்து இது வந்து பனியன் வேஸ்ட்ல இருந்து
நூலை பிரித்தெடுக்கிற மிஷின். சரிங்களா? பனியன் துணி நம்ம உள்ள போட்டோம்னா நூலா பிரிச்சு வெளியே வரும். அதான் இதோட மிஷின். அதான் இதோட வேலை. சரிங்களா? இந்த நூலை நம்ம எங்க சேல் பண்றோம் அப்படின்னம்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸு, பெட்ரோல் பங்க்கு, பெயிண்ட் கடை, கார் ஒர்க் ஷாப்பு, பெயிண்ட் ஒர்க் ஷாப்பு, லாரி ஒர்க் ஷாப்பு, எல்லா விதமான ஒர்க் ஷாப்லையும் வந்து இது வந்து நம்ம இந்த நூலை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த நூலை வந்து எதுக்காக வந்து துணி இருக்கும்போது எதுக்காக நூலை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு துணி இருக்குது, கை ஏலத்து இந்த அளவுக்கு துணி இருக்குது, அந்த துணியை பிக்க முடியாது. சரிங்களா? அந்த துணி பிக்கணும்னா கத்திரிக்கோல் வேணும், இல்லைன்னா கத்தி வேணும். நம்ம வேலை செய்யும்போது கத்திரிக்கோலும் கத்தியோ கையில் இருக்காது. சரிங்களா? அது மாதிரி அதுக்காக இந்த நூலை வாங்கிக்குவாங்க. இந்த நூல் 50 கிராம் பாக்கெட் வருது அப்படின்னா வாங்க காமிக்கிறேன். இந்த நூல் இது வந்து 50 கிராம் பாக்கெட் அப்படின்னா அவ்வளோதான் வரும். இது 50 கிராம் தான் வரும். துணி ஒரு பிட்டு வரும். இது என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சிருவாங்க. பிச்சு இந்தா நீ கொஞ்சம் யூஸ் பண்ணு, இந்தா நீ கொஞ்சம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இதை பிரித்து 4 பேராக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. 50 கிராம் துணி நம்ம வந்து ஒரு ஆள் யூஸ் பண்ணுறக்கும் 50 கிராம் நூலை வந்து நம்ம 5-6 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து துணிக்கு பதிலாக வந்து நம்மக்கிட்ட நூல் சேல்ஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து நமக்கு நிறைய நூல் நம்ம நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். நூல் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய அடுக்கி வச்சுருந்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கடைசியிலிருந்து நம்ம அந்த கடைசி வரைக்கும் அடுக்கி வச்சுருப்போம். இப்போ நம்மக்கிட்ட நூல் வந்து ஸ்டாக் இல்லை. நூல் வந்து நம்ம வந்து ஏகதேசம் வந்து இப்போ நூல் வந்து நம்மளோட மார்க்கெட்டிங்கில் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்க, நல்லா செக் பண்ணி கொடுக்குறீங்க, எந்த டஸ்ட்டும் வர்றதில்ல அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் வந்து நூல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நீங்களும் இதை பண்ணுங்க. உங்களால் மிஷின் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த நூலை வாங்கி வியாபாரம் பண்ணுங்க. நல்லபடியாக நூல் போயிட்டுருக்கு. எல்லாமே மிக அருமையாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நூல் வந்து எங்ககிட்டயே வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் நூல் இன்னும் விலை நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தேவைப்படும் போது இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஏதுன்னு அந்த டீட்டெயில் கேட்டுக்குங்க. மேற்கொண்டு நம்ம வந்து இனி வந்து சார் தீபாவளி முடிஞ்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, முடிஞ்சிருச்சா ஃப்ரீ ஆயிடுவேன்னு கேட்டிங்க. நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்க. சும்மா நையின்னு இருக்கிறாங்க. இப்போ அதுவும் ஒரு வகையாக முடித்து சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இனி வந்து நம்மளுடைய இனி எல்லாமே ஃப்ரீ தான். டெய்லி வீடியோ போட்டுருவேன். டெய்லி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் நானே இருந்து நானே சொல்லிக் கொடுத்துருவேன். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் வந்து நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே நம்ம இல்லை நான். அப்பப்போ வந்துடுவேன். அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வெளியே நூல், துணி வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஆளை போட்டு எல்லாம் செட் பண்ணி அங்கேயே உட்கார வச்சுட்டேன். இத்தனை நாள் நான் இங்கே எங்கிருந்தும் தெற்கையும் வடக்கையும் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக உட்காந்துக்கலான்னு முடிவு பண்ணி ஒரே இடத்துல உட்காந்துட்டேன். எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டேன். ஸோ இனி உங்களுக்கு என்ன வேணும்? நேரத்துக்கு நேரம் துணி வேணுமா? துணி, நூல் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இடைவிடாம சப்ளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கு உண்டான வழியெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே கைக்கு வாங்கிக்கலாம். நீ எதுக்குமே வந்து லேட் ஆகாது, எதுக்குமே இது ஆகாது. நீங்கள் நூல் வேணாலும் நூல் வாங்கிக்கலாம், துணி வேணாலும் துணி வாங்கிக்கலாம். எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இனி மேற்கொண்டு நாளையிலேருந்து இந்த மிஷினோட டீட்டெயில் எப்படி நம்ம இந்த மிஷின் எப்படி ஓட்டணும், இந்த மிஷின் வந்து எப்படி ரன் பண்ணணும், இதோட மிஷினோட விலை என்ன அப்படிங்கிற வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.